பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களையும் ஊழியத்துக்காக சுவிசேஷத்திற்காக அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அனுப்பிவிடும் போது சீஷர்களிடத்துல சொல்லுகிறார், என்னை அறியாத மக்கள் அல்ல, பிதாவை அறியாத ஜனக்கூட்டத்தார் அல்ல, புறஜாதியார் அல்ல, காணாமற் போன ஆடுகளுக்குள்ள நீ சுவிசேஷத்தை சொல்லணும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காணாமற் போன ஆடு, அப்படிப்பட்ட ஆடு என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்த ஆடு, இயேசுவை விசுவாசித்த ஆடு, இயேசு என்ற நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஆடு, சபையிலே அநேக காரியத்துல ஈடுபட்டு ஊழியத்தை செய்த ஆடு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தரை விட்டு பின்தங்கிய நிலைமையில இருக்கிற காணாமற் போன ஆடு. பிரியமானவர்களே, அதாவது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உலகத்துக்கு பின்னாக போக துவங்கினார்கள். பிரியமானவர்களே, பின்தங்கின ஆடுகளையே இயேசு கிறிஸ்து காணாமற் போன ஆடு என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த காணாமற் போன ஆடு எப்படிப்பட்ட ஆடுகளை காணப்படுகிறது என்றால், சத்தியத்துல நிலை நிற்காத ஆடுகளை காணப்படுகிறது. வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்க தான், ஜபத்தை நல்லா செய்கிறவங்க தான். இப்படிப்பட்ட ஆடுகளத்துல நம்ம பேசும் பொழுதும் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? வேதத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வேதத்தை நான் கரைச்சு குடிச்சவன். ஜபத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எப்படியெல்லாம் ஜபிச்சேன் தெரியுமா? அது எல்லாம் அறிவு உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அதிலே அன்பு இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அதனாலதான் பின்தங்கின ஆடுகளாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்ம சபைகளில எத்தனையோ காணாம போன ஆடுகள் காணப்படுகிறார்கள். அதாவது ஒரு காலத்துல நல்லா ஊழியம் செஞ்சாங்க, ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்கு நல்லா நிலைத்திருந்தாங்க. ஆனா இப்பொழுதோ உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பா இன்னைக்கு நம்மளிடத்துல சொல்றாரு, இப்படிப்பட்ட காணாமல் போன ஆட்டு கிட்ட நீ என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லணும் என்று சொல்லி. ஆனா அநேக முறை நம்மளுடைய சிந்தனைக்கு என்ன தெரியுமா வருகிறது? இந்த ஆடு எப்படி ஏசப்பா நான் சொல்றதை கேட்கும்? இந்த ஆடு எப்படி ஏசப்பா உமது சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்? அப்படின்னு பெரிய சந்தேகத்தோட நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை அறியாத மக்களிடத்துல நம்ம நல்லா ஈஸியா சொல்லிடுவோம், ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்லுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுவோம். ஆனா இப்படிப்பட்ட ஆட்டு கிட்டையே போக மாட்டோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆட்டை நீ போய் சந்திக்க வேண்டும், அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. சீஷர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆனா உயிர்த்தெழுந்ததை சீஷர்கள் அறியாத நிலைமையில என்ன பண்றாங்க? இயேசுதான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கட்டளை, அவர் சொன்ன வாக்குத்தத்தம், அவர் சொன்ன சித்தம் எல்லாவற்றையும் மறந்து மறுபடியும் அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு பின்தங்கி போகிறார்கள். பிரியமானவர்களே, எந்த தொழில இருந்தாங்களோ அதை செய்யறதுக்கே போனாங்க. சீஷர்களும் பாத்தீங்கன்னா காணாமல் போன ஆடுகளா தான் காணப்பட்டாங்க பாருங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு அவர்களை சந்தித்த பின்பு அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காணாமல் போன ஆடை தேடவில்லை என்றால், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்றால், கர்த்தர் நம்மளிடத்துல கணக்கு கேட்பாரு. அவர் நம்மளிடத்துல கேட்பார், உன்னுடைய சபைதானே, உன்னுடைய சக விசுவாசியா இருந்தவர்கள் இப்பொழுது சபையில இல்ல, இப்பொழுது விசுவாசத்துல இல்ல, ஆனால்
அவர்களுக்காக நம்மளால ஜெபிக்க முடியல, அவர்களுக்காக நம்மளால பரிந்து பேச முடியல, சுவிசேஷத்தை சொல்ல முடியல. பாருங்க, கர்த்தர் நம்மளிடத்துல விசாரிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சபையில யார் யாரு பின்தங்கின காணாமல் போன ஆடுகளை காணப்படுகிறார்கள் என்று பார்ப்போம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை அவர்களும் சுதந்திரிக்க வேண்டும். கண்டிப்பா நமது ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் தருவார். அதற்கான ஆசீர்வாதங்களை நமக்கும் ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.